கோவை மாவட்டம் வால்பாறை அருகே வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த வடமாநில தொழிலாளியின் 5 வயது ஆண் குழந்தையை சிறுத்தை தாக்கி தேயிலை தோட்டத்திற்குள் இழுத்துச் சென்ற நிலையில் வனத்துறையினர் சடலமாக மீட்டுள்ளனர். ஆட்கொல்லி சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளனர்? अरे भाई जाओ मेरा ஊருக்குள் சிறுத்தை புகுந்துவிட்டால் அடிவயிற்றில் பயத்தை கட்டிக்கொண்டு ஊரே ஸ்தம்பித்துவிடும் சூழல் பற்றி நகரத்தில் வாழும் மக்களுக்கு முழுமையாக புரிய வாய்ப்பே இல்லை. குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியாது, வீட்டு வாசலில் அமர்ந்து சகஜமாக பேச முடியாது, குடி தண்ணீரை உயிரை கையில் பிடித்து கொண்டு கூட்டமாக சென்று தண்ணீர் பிடித்து வர வேண்டும், அன்றாடம் கூலி வேலைக்கு சென்றால்தான் சாப்பிட முடியும் என்ற சூழலில் வசிப்பவர்கள் பாடு பெரும் திண்டாட்டம்தான். வீட்டிற்குள்ளேயே 24 மணி நேரமும் முடங்கி கிடக்கும் சூழலில் வாழ்வாதாரமே கேள்விக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுவிடும். சிறுத்தை எந்த திசையில் பாய்ந்து வந்து குரல் வளையை கவ்வும் என்ற பீதியிலேயே வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட சூழலில்தான் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள கிராம மக்கள் அவதிப்பட்டு வந்தனர். ஐயர்வாடி ஜெயி பங்களா தேயிலை தோட்ட பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை உலா வருவதாக செய்தி அறிந்து மக்கள் அச்சத்தில் உறைந்து போயிருந்தனர். அங்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் ஏராளமானோர் பணிபுரிந்து வரும் நிலையில் அவர்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருந்தது. இவர்களில் ஒருவர்தான் ரோஜா பலி சஜிதா பேகம் தம்பதி. இவர்களின் 5 வயது குழந்தை சைவில் அலோன் சிறுத்தையின் பயமறியாமல் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென தேயிலை தோட்டத்திற்குள் இருந்து சீறி பாய்ந்து வந்த சிறுத்தை சிறுவனை தாக்கி எடுத்துக்கொண்டு புதருக்குள் சென்றுள்ளது. இதை பார்த்த பெண் ஒருவர் அலறியபடி அனைவரையும் உதவிக்கு அழைத்து உள்ளார். சத்தம் கேட்டு வீட்டிற்குள் இருந்த தம்பதி பதறிப்போய் வெளியே ஓடி வந்துள்ளனர். ஆனால் அதற்குள் சிறுத்தை சிறுவனுடன் புதருக்குள் ஓடி மறைந்து விட்டது. அப்பகுதி மக்கள் உடனே வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். கிராம மக்கள் மற்றும் வால்பாறை வனத்துறையினர் சேர்ந்து தேயிலை தோட்டத்திற்குள் புகுந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சிறுவனை சடலமாக வனத்துறையினர் மீட்டுள்ளனர். இதையடுத்து சிறுவனின் உடலை உடற்கூறாய்விற்காக வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுத்தையை உடனடியாக பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வால்பாறை பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதேபோன்று வடமாநில புலம்பெயர் தொழிலாளர்களின் குழந்தைகளை சிறுத்தை தாக்கி தேயிலை தோட்டத்திற்குள் இழுத்துச் சென்றதில் 3 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. வால்பாறை பார்த்தீங்கன்னா இப்போ வடமாநில தொழிலாளர் பார்த்தீங்கன்னா கடந்த 3 குழந்தை வனவிலங்கு தாக்குதல் ஏற்பட்டுச்சு. இதனால் பகுதியில் இருக்க மக்கள் மிகவும் சிரமமாக இருக்கிறாங்க, அச்சப்படுறாங்க. வனவிலங்கு வராமல் இருக்கிறதுக்கு அகழிகளை வெட்டலாம், இல்லைனா மின்வேலி அமைத்து பாதுகாத்து கொடுக்கலாம். இது தமிழக அரசு உடனடியாக அகழியை வெட்டி மின்வேலி அமைத்து கொடுத்து பாதுகாக்க வேண்டும். வால்பாறை பகுதியில் மீண்டும் ஒரு குழந்தை சிறுத்தை தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.